ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரவை கேக் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக பிகினர்ஸ் கேக் செய்யறதில்லைங்க. நான் கேக் கிளாஸ்க்கெலாம் போனது இல்லைங்க, பேக்கரி பற்றிலாம் படித்தது இல்லைங்க. பட் கேக் செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கேக்கு சூப்பராக வரும் பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து சீனி எடுத்து பவுடர் ஆக்கிங்க. நான் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் அளவு கப் காமிக்கிற பாருங்க. இதில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணி போட்டேன். அதில் அரை கப்பு அளவு, அதே கப்பில் அரை கப்பு அளவு சன்ஃப்ளவர் ஆயில், ஸ்மெல்லு வராத ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுத்து ஊற்றிக்கிங்க. சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். ஓகேங்களா? கட்டியாக இல்லாமல் பீட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவு தயிர் எடுத்துங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ போடுவேன், அது உங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி முடிச்சோடனே தயிர் எடுத்துக்கிட்டேன் பார்த்துங்க. புளிப்பில்லாத தயிர் அதிலே ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் ரவையில் தான் இன்றைக்கி ரவை கேக் தான் பண்ண போகிறோம். அதனால் ரவையில் ஒரு 2 கப் அளவு ரவையை எடுத்து பவுடர் பண்ணி அதோட அரை கப் அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா இதையும் பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைஸாக வந்துடும். நல்ல ஒரு பவுல், பிளாஸ்டிக் பவுல் கூட எடுத்துங்க, இல்லாட்டி கண்ணாடி பவுல் எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த பதத்தை பாருங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அது நல்லா அந்த பாலில் ஊறி கெட்டியாகிடும். இந்த நேரத்தில் தான் நம்ம எல்லா பொருளும் சேர்க்க போகிறோங்க. என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கமா? முதல்ல நான் செரி பழம் நம்ம வீட்டில் இருந்துச்சு, செரி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் முந்திரி, நட்ஸ், என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. அடுத்து ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டேன் பார்த்துங்க. அடுத்து ஸ்மெல்லுக்காண்டி கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வெனிலா எசன்ஸ் ஒரு சின்ன மூடி அளவு சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் அதிலே கொஞ்சம் பால் ஊற்றிங்க. ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுல, அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். ஓகேங்களா? இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த ஃப்ளப்பியாக உங்களுக்கு வராது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், ஃப்ளாட்டாக உப்பி வராது, சாப்பிட்ற டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கருகி போனாலும் போயிடாமல் தான் இது 2ஐயும் சேர்க்குறது. நம்ம இதை நல்லா பீட் பண்ணிங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பாத்திரம், என்கிட்ட இது இல்லைங்க, டின்னு கேக் செய்கிற டின்னு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நானே பால் காய வைக்கிற அந்த பாத்திரம் தான் எடுத்து அதில் எந்த கவர் போட்டுக்கிட்டேன் பார்த்துங்க. இது பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு கவர் இருக்குது. அந்த கவர் வாங்கிட்டு போட்டுக்கிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டு மேலே உங்களுக்கு மறுபடியும் நான் ஃப்ரூட்டி மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட பாதாம், முந்திரி, திராட்சை அந்த மாதிரி நட்ஸ் எதனா பிடிக்குங்க, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த நட்ஸை சேர்த்துக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தை வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. சிம்மில் வைங்க. கேஸ் ஸ்டவ்லேயே சின்ன கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. 45 மினிட்ஸ் to 55 மினிட்ஸ் அப்பப்போ குத்தி பார்த்திங்க. உங்களுக்கே தெரியும் வெந்துட்டா என்னன்ட்டு. நீங்கள் ஒரு கத்திலையோ இல்லாட்டி டூத் குச்சி இருந்தாலோ அதில் குத்தி பார்த்துட்டு எடுத்து பாருங்கள். ஒட்டுச்சுன்னா வேகலை, ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். எனக்கு நல்லா வெந்துட்டு தனியாக எடுத்து 1 hour ஆற விட்டுட்டுங்க. ஆற விட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டேன் பாருங்கள். கத்தி இல்லை, கண்ணுக்கு தெரியல, இப்போ தேட முடியாதுன்ட்டு தோசை கரண்டி எடுத்து விட்டாச்சு. அடுத்து கவுத்து போட்டு ஒரு தட்டினோடனே கப்புன்னு வந்துச்சு. லைட்டாக விரிசல் விட்டுச்சு, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம கேக்கு சூப்பராக வந்துச்சா? சூப்பர். நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்து ஃபேமிலியாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு எசன்ஸ் எதனா, ஸ்ட்ராபெரி வேறு எதனா பிடிக்கினாலும் அதை எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்ட்டு. கட் பண்ணும்போதே இங்கிட்டு வருது, அங்கிட்டு வருது பார்த்துங்க. அருமை. இந்த பிச்சை காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கிட்ட பார்க்குறீங்களா? நல்லா தெரியுதா? நல்லா வெந்திருக்குது பாருங்கள். ஃப்ரூட்டிலாம் அப்பப்போ அங்கங்கே ஒரு கடி அருமையாக இருந்துச்சு. அதேமாதிரி கணவர் தூங்கி கொண்டிருந்தார், அவருக்கும் எழுப்பி கொடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.